இந்த உலகமே போற்றும் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய பிரியத்துக்குரிய நேசர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட மரணம் விட்டு வைக்கவில்லை. அவர்களுக்கு மரணம் வந்தது. வரக்கூடிய நேரத்தில் அவர்களும் சக்கராத்துடைய வேதனை அனுபவித்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் சூழ இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மடியிலே இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே வருத்தம் தாங்க முடியவில்லை. கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் எடுத்துக் கொண்டு வாருங்கள். எடுத்துக்கொண்டு வரப்பட்டது. கையை நனைத்து உடம்பிலே தடவி சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தில சக்கராத். வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லை. நிச்சயமாக மௌத் என்றால் அதற்கு முன்னால் ஒரு சக்கராத் என்ற வேதனை இருக்கிறது என்று சொன்னார்கள். உணரப்போய் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதரையும் மரணம் அடைந்தது, அதற்கு முன்னால் சக்கராத்தையும் அனுபவித்து இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த நபிமார்கள், ரசூல்மார்கள், சஹாபாக்களும் அந்த மரணத்தை அடையும் போது சக்கராத்தையும் சேர்த்து அடைந்தார்கள். வஜாஅத் சக்கரத்துல் மௌத் பில் ஹக். அல்லாஹ் சொல்றார், சத்தியமாக சக்கராத்துல் மௌத் ஒவ்வொருவருக்கும் வரும். மௌத்துக்கு முன்னாலே உள்ள அந்த வருத்தம் நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் வரும். வரும் விதம் வித்தியாசமாக இருக்கும். நல்லவர்கள் என்று யாரால் இனம் காணப்பட்டார், யாரையெல்லாம் அல்லாஹ் இனம் கண்டானோ அவர்களுக்குரிய சக்கராத் வித்தியாசம், பாவிகளுக்குரிய சக்கராத் வித்தியாசம். அல்லாஹ்வை ஏற்பவர்களுக்குரிய சக்கராத் வித்தியாசம், ஏற்காதவர்களுக்குரிய சக்கராத் வித்தியாசம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எத்தனை வருடம் உலகத்தில் வாழ்ந்தாலும், லட்சக்கணக்கு வருடம் வாழ்ந்தாலும் நிச்சயம் அவருக்கு மரணம் உண்டு. இதில் யாரும் கருத்து வேறுபாடு கொள்ள முடியாது.